இந்தியாவில் 5000 ரூபாய் நோட்டா? ரிசர்வ் வங்கி என்ன சொல்லியிருக்காங்க, என்ன தகவல் கொடுத்திருக்காங்க, உண்மையாவே 5000 ரூபாய் நோட்டு வரப்போதா? அந்த முழு விவரத்தையும் பத்தி நாம தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடுற இது மாதிரி அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டுகள் நடப்படும் விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவில 5000 ரூபாய் நோட்டா? ரிசர்வ் வங்கி என்ன சொல்லிருக்காங்கன்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம். சமூக வலைதளம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்தியாவில 5000 ரூபாய் நோட்டு வரப்போகுது. அதுவும் வந்து அது பச்சை கலர்ல இருக்கு. இப்படி வந்து 2000 நோட்டா திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. சோ மீண்டும் வந்து 5000 நோட்டு வரப்போகுது. இதுதான் இந்தியாவின் பெரிய கரன்சி அப்படின்ற விஷயமா பார்க்கப்பட போகுது அப்படின்ற விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. சோ இந்த குழப்பத்துக்கு மத்தியில ரிசர்வ் வங்கி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தகவலை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது இந்தியாவில என்ன 5000 நோட்டு வரப்போதா இல்லையா அப்படின்னு ரிசர்வ் வங்கி தெளிவுபடுத்திருக்காங்க. சோ அதை தான் நாம விளக்கமாவும் விரிவா பார்க்க போறோம். நம்ம இந்தியாவில முதல்ல பாத்தீங்கன்னா பணம் 5000 ரூபாய் நோட்டு இருந்துச்சா இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையாவே 5000 ரூபாய் நோட்டு மட்டும் இல்லைங்க, 10,000 ரூபாய் நோட்டு கூட புழக்கத்துல இருந்திருக்கு. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 1947க்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் நோட்டும் 10,000 ரூபாய் நோட்டும் கிட்டத்தட்ட 23 ஆண்டுகளுக்கு மேலாக புழக்கத்தில் இருந்திருக்கு. உண்மையாவே இந்த விஷயத்த அந்த ஆப்டிகளை படிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. 5000 ரூபாய் நோட்டு 10,000 ரூபாய் நோட்டு அந்த காலத்திலே இருந்துச்சா? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப லேட்டஸ்டா 2000 ரூபாய் நோட்டு வந்து ரொம்ப உயர்ந்த நோட்டு, பெரிய நோட்டு. ஒரு காலத்துல 500 ரூபாய் நோட்டு வந்து பெரிய நோட்டு நினைச்சோம். அதுக்கு முன்னாடி 200 ரூபாய் நோட்டு வந்து பெரிய நோட்டு. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 500 வந்து 500க்கு அப்புறம் 1000 ரூபாய் வந்து 1000 ரூபாய் போய் 2000 ரூபாய் வந்து இதுதான் பெரிய நோட்டு அப்படின்னு நானே நினைச்சிட்டு இருந்தேன். என்ன போல நிறைய பேர் நீங்களும் நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல 5000 ரூபாய் நோட்டும் 10,000 ரூபாய் நோட்டும் புழக்கத்துல இருந்திருக்கு. 1954ல இருந்து 1978 வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த 5000 ரூபாய் நோட்டும் 10,000 நோட்டும் நம்ம இந்தியாவில புழக்கத்துல இருந்திருக்கு அப்படின்னு எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. சோ அப்ப கண்டிப்பா இந்தியாவில 5000 ரூபாய் 10,000 ரூபாய் நோட்டு இருந்தது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. இருந்திருக்கு, பயன்படுத்திருக்காங்க நம்ம இந்திய மக்கள். சோ அப்ப இருந்த நம்ம இந்திய பிரதமர் வந்து பாத்தீங்கன்னா மொரார்ஜி தேசாய் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்லாம் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5000 ரூபாய் நோட்டையும் 10,000 ரூபாய் நோட்டையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிருக்காங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டம் கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த 5000 நோட்டும் 10,000 நோட்டும் நம்ம இந்தியாவில வந்து இருந்திருக்கு. சோ இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா மத்திய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய இந்திய பண மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே யூபிஐக்கு மாறிக்கிட்டு இருக்கு. சோ அதிகப்படியான பண பரிமாற்றம் பண பரிவர்த்தனைகள் வந்து அது மூலியமா நடந்துகிட்டு இருக்கனால நாங்க புதிதாக எந்த நோட்டையும் விட வேண்டிய நெருக்கடியில இல்ல, தேவையும் படல அப்படின்ற விஷயமா தெளிவுபடுத்தியிருக்காங்க. சோ இந்த 5000 ரூபாய் நோட்டு வெளியே வரப்போகுது, இந்த பச்சை கலர் நோட்டு வெளியே வரப்போகுது அப்படின்னு சொன்ன இந்த விஷயம் முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஆதாரமற்றது. இதை மத்திய ரிசர்வ் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா அறிவிக்கல அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காங்க. முழுக்க முழுக்க இது வதந்தியான சொல் அப்படின்ற விஷயம் சொல்லிருக்காங்க. வதந்தியான ஃபேக்கான ஒரு தகவலையும் ஃபேக்கான ஒரு நோட்டையும் தான் மக்கள் மத்தியில காட்சிப்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்றத மத்திய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா தெளிவுபடுத்திருக்காங்க. இப்போதைக்கு நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா 100, 50, 200, 500 பிளஸ் வந்து 10, 20 இதுதான் நோட்டுகளா வந்து பயன்படுத்தப்படும். இதுதான் இப்போதைக்கு புழக்கத்துல இருக்கு. புழக்கத்துல இருந்த 2000 ரூபாய் நோட்டு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 98% மேல வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து வாங்கிட்டு தான் மத்திய ரிசர்வ் பேங்க் வந்து தெரிவிச்சிருக்காங்க. சோ கண்டிப்பா மத்திய ரிசர்வ் பேங்க் தெளிவுபடுத்துற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக 5000 ரூபாய் நோட்டு அப்படின்னு ஒரு நோட்டு வரப்போறது இல்லை அப்படின்றத தெளிவா மக்களுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. சோ மக்களுக்கு சொல்லிருக்க ஒரு முக்கியமான விஷயம் ரிசர்வ் பேங்க் என்ன சொல்லுங்க கேட்டீங்கன்னா இது மாதிரியான நோட்டுகள் வரப்போதோ, அச்சிடப்பட போதோ, வெளியிடப்பட போதோ, வெளியிடுறோமோ அது எல்லாத்தையும் அதிகாரப்பூர்வமா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் அறிவிக்கும். வேற எந்த சமூக வலைத்தளங்களும் எங்கேயோ நீங்க பாக்குற விஷயம்லாம் கண்டிப்பா அது தவறான விஷயம் தான், பேக்கான விஷயம்ன்றத ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் தெளிவுபடுத்திருக்காங்க. சோ மக்களுடைய பெரிய குழப்பத்துக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து முன் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து தெளிவுபடுத்திருக்காங்க. அதாவது ஃபேக்கான தகவல் தான் வந்திருக்கு, 5000 ரூபாய் நோட்டு எதுவும் வெளிவர போவதில்லை அப்படின்றத உறுதி செஞ்சிருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல இந்தியாவுல 5000 ரூபாய் 10,000 ரூபாய் நோட்டு இருந்துச்சா? 100, 200 ரூபாய்க்கு அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா 100 ரூபாய் நோட்டு தான் பெரிய விஷயம் சொல்லுவாங்க. அப்போ 5000 ரூபாய் 10,000 ரூபாய் நோட்லாம் வச்சிருந்திருக்காங்கன்றது உண்மையிலேதான் இருந்துச்சு சொல்லிட்டு எங்க அப்பா இல்ல எங்க தாத்தா காலம் இருந்திருக்கும் போல. சோ எங்க தாத்தாக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயம் தெரியுமானே தெரியல இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்ப இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த காசு இருந்து சொல்லிட்டு. அப்ப இருந்தவங்களுக்கு இது மாதிரி ஒரு காசு இருந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது கேள்விக்குறிதான். நிறைய மக்களுக்கு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் நோட்டு அந்த காலத்துல இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது அப்படின்றது என்னோட கருத்து. சோ உங்களோட கருத்தை நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது மாதிரி 5000 ரூபாய் நோட்டு 10,000 நோட்டு அந்த காலத்துல இருந்தது சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு மக்களுக்கு பரவலா தெரிஞ்சிருக்குமா? மக்கள் இதை பயன்படுத்திருப்பாங்களா? மக்கள் இதை பார்த்திருப்பாங்களா? சோ இந்த பதிவு மூலியமா இந்தியாவில 5000 ரூபாய் நோட்டு 10,000 நோட்டு பயன்படுத்திட்டு இருந்தாங்கன்ற தகவலையும் நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. அதே போல இந்தியாவில 5000 நோட்டு புதிதா வரப்போவது இல்லை அப்படின்ற ரிசர்வ் பேங்கோட தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. நீங்க தெரிஞ்சிட்ட மாதிரியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரியும் நினைச்சீங்கன்னா இந்த பதிவு அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல பசங்க நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போற இது மாதிரி அற்புதமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும்.
மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் இது போன்ற ஒரு நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.